கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 38 அதிகாரம், அதில் 5 வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இங்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறதான ஒரு வேத பகுதி. 1 வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இங்கு ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எசேக்கியாவிடத்தில் சொல்லுகிற காரியம், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் இனி பிழைக்க மாட்டீர் என்று தேவனுடைய வார்த்தையை எசேக்கியாவுக்கு கொண்டு வருகிறார். அப்பொழுது எசேக்கியா பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய விண்ணப்பம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. முதலாவது எசேக்கியா தன்னை தாழ்த்தி சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு அவன் சொல்லுகிற காரியம், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இந்த எசேக்கியா வெறுமையாய் போய் கண்ணீர் விட்டு அழல, தான் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்தான் என்பதை தேவ சமூகத்தில் அவர் தெளிவாய் சொல்லுகிறார். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை. அப்ப எசேக்கியா வாழ்ந்த நாட்களில தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையும் மன உத்தமமும், தேவனுக்கு முன்பாக அவன் நலமான காரியங்களை செய்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல ராஜாவாக தேவனுக்கு முன்பாக அவன் வாழ்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் வியாதிப்பட்டு மரித்து போய் விடுவீர் என்று தேவ மனிதன் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழும்போதுதான் தேவன் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அப்போ இவன் வெறுமையாய் இவன் கண்ணீர் விடவில்லை. இவன் தேவனுக்கு முன்பாக நலமானதை செய்தபடியினாலே அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். உடனே அவன் ஜெபித்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே தேவன் அவனுக்கு பதிலை கொடுத்து அவன் ஆயுசு நாட்களோடு அவனுக்கு 15 ஆண்டை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நேரங்களில் நாம் கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணி தேவன் நோக்கி மனம் கசந்து அழுவது ஒரு பக்கம் நலமான காரியம்தான். ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் எவ்வளவு உண்மையாயிருக்கிறோம், எவ்வளவு தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் வாழ்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து விடுகிறோமா? இல்லை நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது நிமித்தமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் பயங்கரமான கண்ணீரின் பள்ளத்தாக்கள், போராட்டங்கள் வரலாம். ஆகவே ஆனால் இந்த மனிதன் அப்படி அல்ல. தேவனுக்கு முன்பாக மன உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தமாக தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார்.
அவர் கண்ணீரை கண்டு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதியை கர்த்தர் மாறி போக செய்து அவனுக்கு 15 ஆண்டை தேவனாகிய கர்த்தர் கூட்டி கொடுத்தார். என அன்பானவர்களே, வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதிலே 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இது யார் செய்கிற விண்ணப்பம் என்றால், அன்னாள் என்ற ஒரு சகோதரி தேவனுக்கு முன்பாய் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இவள் ஏன் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்றால், இவளுக்கு பிள்ளை பேர் இல்லாமல், இவள் குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்ததுனால இவளுடைய கணவனார் பெயர் எல்கானா. இந்த எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருந்தது, அவள் பேர் பெலினாள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இந்த பெலினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. பாருங்க, வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்தை 6 வாசிக்கும் போது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்கள், அன்னாளுடைய கணவன் எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி, அவள் பேர் பெனினாள். அவள் இந்த அன்னாளை குழந்தை பாக்கியம் இல்லாததுனால மிகவும் விசனப்படுத்தி துக்கப்படுத்தி அவமானப்படுத்ததுனால தான் இவள் போய் எங்க போகிறாள்? தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுகிறாள். ஒருவேளை இந்த அன்னாள் அவளை வேதனைப்படுத்தின அந்த பெரினாளிடத்தில் அவள் எந்த விதமான வாக்குவாதம் பண்ணவோ சண்டை போடவோ, நீ ஏன் என்னை இப்படி பேசுறாய் என்று அவளிடத்தில் வாக்குவாதம் பண்ணவோ சண்டை போடவோ இல்லை வேறு எந்த விதமான ஒரு தீமையான காரியத்தை செய்யாமல் அவள் தன்னுடைய பாரத்தை, அவள் தன்னுடைய துக்கத்தை, அவள் தன்னுடைய வேதனையை தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். தன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் அவள் தேவ சமூகத்தில் என்ன பண்றாள்? கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். வாசிக்கும் போது 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சில நாள் சென்ற பின் அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பாருங்கள், இந்த அன்னாள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்த அந்த துன்பமான சூழ்நிலையில தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபித்ததுனால அவள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு சாமுவேல் என்று அவள் பெயர் வைத்தாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை குழந்தை பாக்கி இல்லாதனால உறவினர்கள் தூஷித்திருக்கலாம், தெரிந்துள்ள அவமானப்படுத்திருக்கலாம், நிந்தித்திருக்கலாம். நீங்கள் அவர்களிடத்தில் எந்த விதமான வாக்குவாதங்களும் பண்ண வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். மனிதரிடத்தில் பேசுவதனாலேயோ, மனிதரிடத்தில் வாக்குவாதம் பண்ணுவதனாலேயோ, இல்லை மனிதர்களிடத்தில் சென்று நம்முடைய உண்மையான காரியங்களை சொல்வதனாலேயோ நமக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போறதில்லை. நாம் தேவ சமூகத்தில் போய் கதற வேண்டும். அந்த அன்னாளும் எசேக்கியாவும் கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஒருவேளை உங்கள் கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நீங்கள் அதனால் அவரோடு வாக்குவாதம் பண்ணாதீர்கள். தேவ சமூகத்தில் அழுங்கள். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். நீங்கள் மற்றவரோடு வாக்குவாதம் பண்ண வேண்டும். தேவ சமூகத்துல அந்த எசேக்கியா போல உண்மையான மனதோடு கூட இந்த அன்னாளை போல வாக்குவாதம் எதுவும் பண்ணாம தேவ சமூகத்திலே மனம் கசந்து அழுங்க. நீங்கள் அப்படி அழுது கொண்டு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாய் காண்பார். உங்கள் கண்ணீரை துடைத்து அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டார்.
ஒருவேளை இந்த இயேசு நீங்கள் அறியாதவர்கள் கூட இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் கூட ஒருவேளை மனம் கசந்து அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் மனம் கசந்து அழுது வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அந்நாளுக்கு அற்புதம் செய்தவர், எசேக்கியாவுக்கு 15 ஆண்டை கொடுத்தவர் உங்களையும் சுகமாக்குவார், உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல மனம் கசந்து அழுது ஆண்டவரே வேதனை உச்சத்துல இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை வியாதியினாலேயோ, இல்லை ஆண்டு இப்படி ஒரு குழந்தை பாக்கியத்திற்காகவோ, இல்லை தன்னுடைய குடும்பத்து நன்மைகளுக்காக ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்ட விரக்தி அடைந்து மனம் கசந்து உம்மை நோக்கி அழுது கொண்டிருக்கிற யாரானாலும் அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக. எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட தெய்வம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடும் ஆண்டவரே. யார் யார் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் பதில் கொடுங்க சுவாமி. அது வியாதியா இருக்கலாம், இல்லை என்ன பிரச்சனையா இருந்தால் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை கொடுக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அற்புதம் நடக்கட்டும். ஒருவேளை அந்நாளை போல எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, அதனால் நிந்தைகளையும் வேதனைகளையும் சகிக்கிறேன் என்று யார் யார் குழந்தை பாக்கியத்திற்கு அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. அந்நாளில் கர்ப்பத்தை திறந்த தேவன் அப்படிப்பட்ட கற்பங்களை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அற்புதங்களை செய்ய. வியாதினாலே மனங்கசந்து அழுவார்கள் என்றால் அந்த வியாதி என்னும் கட்டு முற்றிலுமாய் அறுக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. வியாதி என்னும் அகோரங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கேட்டு உடைய கண்ணீரை கண்டு நீர் பதிலை கொடுப்பதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, பிசாசின் போராட்டத்தோடு, கட்டுகளோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, கர்ப்பத்தின் கனி, திருமண தடை போன்ற பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகவே ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் நடத்தும் விடுதலை உபவாச ஆசீர்வாத கூடுகை. இக்கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும் இடம் ஆராதனை ஜெப வீடு, களிக்குன்றம் மெயின் ரோடு, களிக்குன்றம் தரமணி காவல் நிலையம் அருகில் தரமணி. அன்பானவர்களே, இக்கூடுகையில் விடுதலை தரும் பாடல் ஆராதனைகளோடு வல்லமையான தேவ செய்தியும் உங்களுக்காக வழங்கப்படும். இக்கூட்டத்தில் உங்களின் விசுவாசத்திற்காகவே அற்புத சாட்சிகளும் பகிரப்படும். மேலும் இக்கூட்டத்தின் இறுதியில் விடுதலைக்காகவே பிரத்யேகமாக எண்ணெய் பூசி ஜெபம் ஏறெடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு சகோதரி மேரி இருதயராஜ், அலைபேசி எண் 9770188873 மற்றும் 7092016149 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, வாருங்கள், ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைக்கிறார்.